Hi students, இந்த வீடியோல end of chapter questionல 9th question தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி first 8 questions வந்து போன ரெண்டு வீடியோல போட்டிருந்தோம். அது பார்க்கலனா செக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. அதே மாதிரி இப்போ டாப் ரைட் கார்னர்ல உங்க ஸ்கிரீன்ல ஐ கார்ட்ல வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா வீடியோ சஜஸ்டடா காட்டும். ஒருவேளை நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா அதை பார்த்துட்டு இந்த क्वेश्चனை பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா நல்ல பெட்டரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு 10 minutes வீடியோ தான், அதை பார்த்துட்டு நீங்க இந்த क्वेश्चन பாருங்க. ஓகே, இப்போ 9th questionல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? The following table shows the coordinates of points SMT. In each case, state whether M is the midpoint of segment ST. Justify your answer. When M is the midpoint of ST, can you find any connection between the coordinates of MS and T? இந்த பார்ட் ஆஃப் கொஸ்டினை வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு பார்த்துக்கலாம். இப்போ மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேபிளில் வந்து சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஸ்டின்ற ஒரு லைன் இருக்கு. இந்த லைனுக்கு இங்கே ஒரு மிட் பாயிண்ட் இருக்கு. நமக்கு வந்து 4 கேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன். இந்த ஈச் கேஸ்லையுமே வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்ல இருக்க பாயிண்ட் வந்து அதாவது கோஆர்டினேட்ஸ் வந்து -3,0, டீல இருக்கிறது வந்து 3,0. அதோட மிட் பாயிண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 0,0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட வேலை என்னன்னா, இந்த 4 கேஸ்லையுமே வந்து இவங்க கொடுத்துருக்க மிட் பாயிண்ட் தான் வந்து கரெக்டான மிட் பாயிண்டான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை தான் நம்மளை பண்ண சொல்கிறாங்க. பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சரை ஜஸ்டிஃபை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தட் என்னன்னா, நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே இருக்க டிஸ்டன்ஸையும் இங்கே இருக்க டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்கணும். அதாவது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எஸ்எம்மோட டிஸ்டன்ஸையும் எம்டியோட டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச அப்புறம் ஒருவேளை எஸ்எம் இஸ் ஈக்குவல் டு எம்டியாக இருந்துச்சுன்னா இதுதான் வந்து கரெக்டான மிட் பாயிண்ட்னு அர்த்தம். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இங்கே இருக்க டிஸ்டன்ஸையும் இங்கே இருக்க டிஸ்டன்ஸையும் எடுத்தோன்னு வைங்களேன். அப்போது இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக இது கரெக்டாக ரெண்டையும் டிவைட் பண்ணியிருக்குன்னு தானே அர்த்தம். மிட் பாயிண்டோட வேல்யூயே என்ன? ஒரு லைனை வந்து ஈக்குவல் ஹாஃப்ஸாக டிவைட் பண்ணும். ஸோ இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக இது கரெக்டான மிட் பாயிண்ட்டுன்னு அர்த்தம். அதனால இது வந்து மெத்தட் 1. அப்படி இல்லாமல் இப்படி சுற்றி வளைக்காம டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா, மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இதுதான் வந்து நம்மளோட மிட் பாயிண்டோட ஃபார்முலா. ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே இருக்கு இல்லையா, இங்கே இருக்க பாயிண்ட்டுக்கும் இங்கே இருக்க பாயிண்ட்டுக்கும் ஆவரேஜ் எடுக்கிறோம். எக்ஸ் வேல்யூஸ்க்கு தனியாக ஆவரேஜ் எடுக்கிறோம், ஒய் வேல்யூஸ்க்கு தனியாக ஆவரேஜ் எடுக்கிறோம். அதுதான் வந்து நம்மளோட மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு மட்டும் 2 மெத்தட்லையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, உங்கள் ஸ்கூலில் எது சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் போட்டுக்கோங்க. என்ன கேட்டால் நீங்கள் மிட் பாயிண்ட் ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஆன்சர் வந்து சீக்கிரமாக கிடச்சிரும். இல்லை டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுனாலும் இட்ஸ் ஃபைன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி மிட் பாயிண்ட்டா இல்லையான்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? -3,0. இந்த பாயிண்ட் வந்து 3,0. மிட் பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க 0,0. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இங்கே இருக்க டிஸ்டன்ஸும் இங்கே இருக்க டிஸ்டன்ஸும் ஈக்குவலான்னு நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, SM இஸ் ஈக்குவல் டு STயான்னு பார்க்க போகிறோம். சரியா? இதை தான் இப்போ செக் பண்ண போகிறோம். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எஸ்எம்மோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்ம பாயிண்ட்ஸ் என்ன? எஸ்ஸோட பாயிண்ட்ஸ் வந்து -3,0, எம்மோட பாயிண்ட்ஸ் வந்து 0,0. இப்போ இது வந்து x1, y1, x2, y2. அதே மாதிரி இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க,
எப்போல்லாம் நம்ம இப்படி ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஒரு பாயிண்டோட வேல்யூ 0,0 இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம்னா ரூட்டுக்குள்ள x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம நார்மலாக டிஸ்டன்ஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர் இப்படி தானே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நமக்கு ஆப்வியஸாக தெரியும் இங்கே 0 தான் வேல்யூஸ் இருக்குன்னு. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x2 என்ன 0 கரெக்டாக, x1 வந்து -3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே y2 என்ன 0 மைனஸ் y1ஓட வேல்யூ வந்து 0. ஸோ இப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே இந்த ரெண்டு ஜீரோவும் நம்ம பண்ணவே தேவையில்லைல்ல. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது இந்த ரெண்டு ஜீரோவும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னு தேவையே இல்லைல்ல. நம்ம டைரெக்டாக வந்து x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் போட்டாலே அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா -3 ஸ்கொயர்னா என்ன 9 கரெக்டாக, இங்கே 0 தான். அப்போ சும்மா ப்ளஸ் 0 தட் இஸ் ஈக்குவல் டு √9 விச் இஸ் ஃபர்தர் ஈக்குவல் டு 3 கரெக்டா. இப்போது இங்கே பாருங்களேன், நான் சும்மா x1 ஸ்கொயரும் ப்ளஸ் y1 ஸ்கொயரும் தானே சப்ஸ்டியூட் பண்ணேன். இப்போது x1ஓட வேல்யூ என்ன -3 ஸ்கொயர் கரெக்டா, ப்ளஸ் y1 ஸ்கொயர் வந்து 0 ஸ்கொயர். அப்போது 3 ஸ்கொயர் வந்து என்ன √9. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போதே நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு. ஒருவேளை இது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி ஃபுல் ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த சினாரியோவில் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணுன்னா, எப்போ நீங்கள் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலான்னா only when x2, y2 are 0. இப்போ நமக்கு இந்த சினாரியோவில் என்ன இருக்குது, இது x1 y1 எடுத்தோன்னா இது x2 y2னா இது ரெண்டுமே நமக்கு 0வாக இருக்குங்க கரெக்டாக. அதனால் இந்த சினாரியோவில் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து இந்த மாதிரி ஷார்ட் பண்ணி எழுதிக்கலாம். நம்ம ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு உடனே ஆன்சர் கிடச்சிரும். அதனால் நம்ம இப்படி பண்ணி எழுதிக்கலாம். ஆனால் கேர்ஃபுல்லாக ஒன்லி வென் எப்போ இது நம்ம யூஸ் பண்ணணும், இன்னொரு கோஆர்டினேட் 2 கோஆர்டினேட் இருக்கு. இப்போ வந்து இப்போ 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட்ஸ் வந்து 0,0 இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும் சரியா. இப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு, நமக்கு ஆன்சர் வந்து √9 கிடச்சிச்சு. அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு 3 கரெக்டாக. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவுலையும் 3ன்னு ஆன்சர் கிடச்சிச்சுன்னா இந்த எம் பாயிண்ட் தான் வந்து கரெக்டான மிட் பாயிண்ட். இப்போது இப்படி 0,0 இருந்தால் என்ன பண்ணலான்னு சொன்னேன், நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் வந்து வெறும் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர்னு சொல்லிடலாம். எங்கே வேல்யூ இருக்கோ அதை x1ஆகவும் y1ஆகவும் எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு இப்போ ஆன்சர் என்ன 3 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர். அப்போ ஆப்வியஸாக இங்கேயும் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு √9 விச் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போது இங்கேயும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 3 தான். அப்போது இந்த பாயிண்ட் தான் வந்து மிட் பாயிண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் கரெக்டா. இப்போ செகண்ட் மெத்தட் என்னன்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. இப்போ நமக்கு மிட் பாயிண்ட் என்னன்னு தெரியும், இது வந்து 0,0 கரெக்டா. இப்போ இதே ஆன்சர் வந்து நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ வருதான்னு நம்ம செக் பண்ணணும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன, இப்போது மிட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. அப்போது இங்கே x1ஓட வேல்யூ என்ன, ஓகே நம்ம இதை x1 எடுத்துக்கலாம், இது x2 y2 எடுத்துக்கலாம். x1ஓட வேல்யூ வந்து 3 plus -3 divided by 2. இங்கே y1 y2ஓட வேல்யூ என்ன 0 தான், ரெண்டுமே 0 தான். 0 plus 0 divided by 2. அப்போது இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, இங்கே வந்து 3 plus -3. அப்போது 3 minus 3 divided by 2, 0 divided by 2. அப்போது 0 divided by anything எவ்வளோ, நமக்கு ஆன்சர் வந்து 0 தான் கிடைக்கும். இப்போ 3 minus 3னா இங்கேயும் என்ன ஆயிரும் 0 divided by 2 ஆயிரும், இங்கேயும் 0 divided by 2 ஆயிரும்.
அப்போது 0 divided by anything is equal to 0. இப்போ 2 பாயிண்ட்ஸுமே நமக்கு 0,0ன்னு கிடச்சிரும். நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் ஒன்று டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ செகண்ட் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 2,3, மிட் பாயிண்ட் வந்து 3,4, இது பாயிண்ட் S, இது பாயிண்ட் M, இது பாயிண்ட் T. இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? மிட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. எப்போவுமே எந்த ஃபார்முலாவாக இருந்தாலும் எத்தனை சம் நீங்கள் போட்டிங்களோ அது எல்லா சம்லேயுமே வந்து ஃபார்முலா எழுதி சம் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடமாகும், எக்ஸாம் அப்போ மறந்து போகாது. சரியா? இப்போ இதை வந்து நம்ம x1 எடுத்துக்கலாம், இதை y1 எடுத்துக்கலாம், இது x2, இது y2. அப்போது x1ஓட வேல்யூ 2, y2ஓடது 4, சாரி x2ஓடது 4 divided by 2, y1ஓடது 3, y2ஓடது 5 divided by 2. அப்போது இங்கே 2 plus 4னா 6 divided by 2, 3 plus 5னா 8 divided by 2. இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா, இது டிவைட் பண்ணோன்னா, இதை ஃபர்தராக டிவைட் பண்ணோன்னா 2 டேபிளில் 6 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வரும். கரெக்டாக? அதே மாதிரி 2 டேபிளில் 8 வந்து 4 டைம்ஸ் வரும். நமக்கு ஆன்சர் வந்து 3,4. அதுதான் வந்து இங்கே மிட் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போது இந்த கொஸ்டின்லேயும் வந்து அவங்க கொடுத்துருக்க மிட் பாயிண்ட் வந்து கரெக்டான மிட் பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயும் இதுதான் மிட் பாயிண்ட், செகண்ட் கொஸ்டின்லேயும் இதுதான் மிட் பாயிண்ட். இப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது வந்து தேர்ட் கொஸ்டினும் ஃபோர்த் கொஸ்டினும். தேர்ட் கொஸ்டினில் எஸ்ஸோட பாயிண்ட்ஸ் வந்து 0, 0வாக இருக்குது. மிட் பாயிண்ட் வந்து என்னவா இருக்குது? 0,5. டீயோட வேல்யூ வந்து 0, -10. 0, -10. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? x1ஓட வேல்யூ வந்து ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். x1ஓட வேல்யூ வந்து 0, x2ஓட வேல்யூ 0 divided by 2, y1ஓட வேல்யூ 0 plus -10 divided by 2. அப்போ இது வந்து 0 divided by 2, இங்கே வந்து -10 divided by 2. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 0, -5ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0, +5 இருக்குது. அப்போது இந்த ஆன்சர் வந்து தப்பு. நமக்கு சைன் வேறு வேறையாக இருந்தாலும் வந்து ஈக்குவலாக இருக்காது. சரியா? இப்போ வந்து 0,5 தானே, இங்கே 0, -5 தானே இருக்குது, ஆனால் 5 தானே வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதுதான் கரெக்டுன்னு எழுதிடக்கூடாது. நமக்கு சைன் வேறு வேறையாக இருந்தாலும் மிட் பாயிண்ட் வந்து நமக்கு மாறும். ஏன்னா கிராஃபில் வந்து நமக்கு நெகட்டிவ் சைன்ஸ்லாம் ஒரு சைடும் பாசிட்டிவ் சைன்ஸ்லாம் ஒரு சைடும் இருக்குல்ல நம்பர்ஸில், அதனால நமக்கு வந்து மிட் பாயிண்ட் வந்து மாறும். ஸோ சைன் வேறு வேறையாக இருந்தாலும் ஆன்சர் வந்து தப்பு தான். இப்போ ஃபோர்த்து பாயிண்டில் எஸ்ஸோட வேல்யூஸ் என்ன, எஸ்ஸோட கோஆர்டினேட்ஸ் என்ன? -8,7. மிட் பாயிண்ட் வந்து 0, -2. டி வந்து 6,3. 6, -3. ஓகே, இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x1ஓட வேல்யூ வந்து -8 ப்ளஸ் x2ஓட வேல்யூ வந்து 6 divided by 2, y1ஓட வேல்யூ வந்து 7 ப்ளஸ் y2ஓட வேல்யூ -3 divided by 2. அப்போது -8 + 6னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -2ன்னு ஆன்சர் கிடைக்கும். கரெக்டாக? இப்போ -2 divided by 2, 7 + -3. அப்போ 7 - 3னா 4 divided by 2 நீங்கள் ஆன்சர் கிடைக்கும். ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா -2 divided by 2 எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்? -1, 4 divided by 2 வந்து 2. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? -1, 2ன்னு கிடைச்சிருக்கு. ஆனால் இங்கே கொடுத்துருக்க மிட் பாயிண்ட் வந்து 0, -2ன்னு இருக்குது.
அப்போ இந்த கொஸ்டினுக்கும் வந்து இது வந்து கரெக்டான மிட் பாயிண்ட் கிடையாது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான மிட் பாயிண்ட் இருக்குது, செகண்ட் 2 கொஸ்டினுக்கு வந்து தப்பான மிட் பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டோம். ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டெப்ஸும் போட்டு காமிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, when m is the midpoint of ST, can you find any connection between the coordinates of m, s and t? இது என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா பற்றி தான் கேட்குறாங்க. இப்போ ஒரு லைன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் நம்ம கன்சிடர் இல்லைன்னா செகண்ட் பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து எஸ்ஸு, இது டி, இது வந்து மிட் பாயிண்ட். கரெக்டா? இப்போ இங்கே மிட் பாயிண்ட் என்ன, 3,4. எஸ்ஸோட பாயிண்ட்ஸ் என்ன, எஸ்ஸோட கோஆர்டினேட்ஸ் வந்து 2,3. டீயோட கோஆர்டினேட்ஸ் வந்து 4,5. இங்கே என்ன கனெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியுது, மிட் பாயிண்ட் ஃபார்முலாவே என்ன, ஆவரேஜ் தான். ஸோ இங்கே ஆவரேஜ் தான் வந்து இங்கே கனெக்ஷனே. இப்போ வந்து இந்த வேல்யூ இது x1, இது x2. கரெக்டா? இது y1, இது y2. அப்போது x1ஓடதும் அப்போது x1 and x2ஓட ஆவரேஜ் தான் வந்து நம்மளோட மிட் பாயிண்டோட எக்ஸ் வேல்யூ. எப்படின்னா இப்போ வந்து 2 + 4 டிவைடட் பை 2. இப்போ 6 டிவைடட் பை 2 என்ன, 3. நமக்கு 3 தான் வந்து இங்கே எக்ஸ் வேல்யூவாக இருக்குது. கரெக்டா? அதே மாதிரி இங்கே y1 அப்புறம் y2 இந்த 2 வேல்யூவோட ஆவரேஜ் தான் வந்து நம்ம மிட் பாயிண்டோட வேல்யூ. அதாவது என்னன்னா 3 + 5 டிவைடட் பை 2. அப்போ 8 டிவைடட் பை 2னா எவ்வளோ, 4. அதுதானே இங்கே வந்து y வேல்யூவாக இருக்குது. ஸோ இந்த கனெக்ஷனை தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்குறாங்க. நம்ம தான் அட்வான்ஸாக போன வீடியோவிலே பார்த்துட்டோம்ல மிட் பாயிண்ட்னா என்னன்னு, அதுதான் வந்து இந்த கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ மிட் பாயிண்ட்டை தான் இவங்க மீன் பண்ணி, மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க கனெக்ஷனாக. இப்போ 10th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, யூஸ் த கனெக்ஷன் யூ ஃபவுண்ட் டு ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பியோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க, எம்மோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க, மிட் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பியோடது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். எப்போவுமே லைனோ இல்லை டயக்ராமோ வரைய முடிஞ்சிச்சுன்னா வரைஞ்சிருங்க. மேக்ஸில் ஃபிசிக்ஸ்லலாம் அந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் ஃபர்தராக படித்தோம்னா இன்னும் நல்லா புரியும். ஸோ இப்போ வந்து இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். ஓகே, இதை வந்து பி பாயிண்ட்டாக வச்சுக்கலாம், இது மிட் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ மிட் பாயிண்டில் என்ன கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க, -7,1. பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் நம்ம XYன்னு வச்சுக்கலாம். ஏ வந்து 3, -4. இப்போ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன, x1 போட்டாலும் பிரச்சனை இல்லை. x1 + x2 டிவைடட் பை 2, y1 + y2 டிவைடட் பை 2. இப்போது இந்த மிட் பாயிண்டோட வேல்யூ தானே இந்த -7,1. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா -7,1 இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிடலாம். இப்போ இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதை கண்டுபிடிப்போம். கரெக்டாக? இந்த ஹோல் டேர்ம் வந்து நம்ம எதுக்கு கண்டுபிடிப்போம், நம்ம வந்து மிட் பாயிண்டில் இருக்க எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சப்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அதனால எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸ். ஓகேவா? இந்த x1 + x2 டிவைடட் பை 2ங்கிற இந்த டேர்முக்கு வந்து எக்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த y வேல்யூ வந்து இந்த டேர்ம்ஸோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி பண்ணி தானே இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸ் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், y வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இப்போ நம்ம எப்படி எழுதலான்னா x is equal to, அதாவது -7 is equal to x1 + x2 divided by 2. அதே மாதிரி
1 is equal to y1 plus y2 divided by 2. ஓகேவா? இதை வச்சு தான் இப்போ நம்ம b ஓட வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்க நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ -7 is equal to x1 ஓட வேல்யூ நமக்கு தெரியுமா? இதை நம்ம x1 வச்சுக்கலாம். இது y1. அப்போ இது x2, இது y2. அப்போ x1 ஓட வேல்யூ என்ன? 3. 3 plus x2 divided by 2. இப்போ அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் yலையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 1 is equal to y1 ஓட வேல்யூ என்ன? -4 plus y2 divided by 2. இப்போ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண இங்க இருக்க 2வை இந்த சைடு நம்ம கொண்டு வரலாம். அப்போ இங்க டிவிஷன்ல இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல ஆயிருமா? ஸோ 2 into -7 எவ்வளோ? -14. இப்போ -14 is equal to 3 plus x2. அதே மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இங்கே இருக்க 2வும் நம்ம இங்கே கொண்டு வரோம். அப்போ 2 into 1 வந்து எவ்வளோ? 2. 2 is equal to -4 plus y2. இப்போ இதை எப்படி ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும்? இந்த x2 ஓட வேல்யூ மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த 3 வந்து இங்கே போயிடணும். அப்போது இங்கே ப்ளஸில் இருக்க 3 இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? -14 -3ன்னு ஆயிரும். இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா -14 -3னா எவ்வளோ? -17 is equal to x2. அப்போ x2 ஓட வேல்யூ என்ன? -17. அதே மாதிரி இங்கேயும் வந்து 2 is equal to -4 plus y2. அப்போது இந்த -4 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? +4 ஆயிருமா? அப்போ 2 plus 4 is equal to y2. 2 plus 4னா 6 is equal to y2. அப்போ y2 ஓட வேல்யூ என்ன? 6ன்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்போது இந்த b ஓட பாயிண்ட்ஸ் என்ன? y2 ஓட வேல்யூ 6, x2 ஓட வேல்யூ வந்து -17. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இன்னொரு பாயிண்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி அதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னே நமக்கு என்ன கிடச்சிருச்சு? பி பாயிண்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ இப்போ நம்ம பி பாயிண்டோட வேல்யூ என்ன? -17,6. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோஸில் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் ஸ்டே கனெக்டட்.